தமிழன்டெக் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன். தமிழன்டெக் டுட்டோரியல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த AWS செஷனில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னா, லாஸ்ட் செஷனில் நம்ம 3 டைப்பாக நம்ம வந்து EBS ஸ்னாப்ஷாட்டை வந்து க்ரியேட் பண்ணலான்னு பார்த்தோம். அதில் 2 டைப்ஸை வந்து நம்ம 2 மெத்தடை வந்து லாஸ்ட் பார்ட் 1லேயே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா EBS ஸ்னாப்ஷாட்டை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது, லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, CloudWatch ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி, பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த செஷனில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூஸ் கேஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் AWS அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்த நீங்கள் வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸை வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2000 சர்வர்ஸ் இருக்கலாம், இல்லை 100 சர்வர்ஸ் இருக்கலாம். இப்போ ஏதோ ஒரு டிசாஸ்டர் ரிக்கவரி அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த மிஷின்ஸ்லாம் ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னா அந்த டிசாஸ்டரில் அப்போ நீங்கள் வந்து ஸ்னாப்ஷாட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். அதை வச்சு தான் நம்ம வந்து ரிக்கவரி பண்ண முடியும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து டைம் கன்சியூம் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஆட்டோமேஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த EBS ஸ்னாப்ஷாட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசாஸ்டர் ரிக்கவரி அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். யூஸ் கேஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டில் AWS அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்டில் ஒரு 1000+ சர்வர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அது வந்து இன்கேஸ் ஏதோ டிசாஸ்டர் ஆகிடுச்சு, அப்போ அந்த டைமில் நம்ம ரிகவர் பண்ணணும் அப்படின்னா நம்ம EBS ஸ்னாப்ஷாட்டை வச்சு தான் வந்து பண்ணுவோம். அப்போ நம்ம மேனுவலாக EBS ஸ்னாப்ஷாட் வந்து ஒன்றுத்துக்கும் க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இந்த டாஸ்க்கை நம்ம ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ AWSல லாம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி CloudWatch ஈவென்ட் பிரிட்ஜ் பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை ஆட்டோமேட் பண்ணலாம். ஆட்டோமேட் பண்ணிட்டா இந்த டாஸ்க் வந்து மேனுவலாக யாரும் ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்ம எப்போ ஷெடியூல் பண்ணுறோமோ அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்காக EBS ஸ்னாப்ஷாட் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் யூஸ் கேஸ். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு EC2 மிஷின் வந்து நம்ம லான்ச் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து நம்ம ஹவு டு ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் EC2 மிஷின்ற அந்த செஷன்லேயே நான் வந்து ஒரு EC2 மிஷின் வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஷினை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த செஷனில் நான் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு EC2 மிஷின் லான்ச் பண்ணால் அந்த செஷனை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஒரு IAM பாலிசி, அதாவது IAM ரோல் க்ரியேட் பண்ணி அந்த IAM ரோலில் வந்து ஒரு இன்லைன் பாலிசி ஒன்று அட்டாச் பண்ணணும், பர்மிஷன் கொடுக்கணும். சரிங்களா? அந்த ஸ்டெப்பு. அடுத்து லாம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். லாம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து அதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது அந்த க்ரியேட் பண்ண லாம்டா ஃபங்க்ஷன், அதாவது பைத்தான் கோடு யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த லாம்டா ஃபங்க்ஷனை வந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம் வித் பைத்தான் ஸ்கிரிப்டோட, அதை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஸோ அதை ட்ரிகர் பண்ணுறது தான் நம்ம வந்து CloudWatch ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பிரிட்ஜை யூஸ் பண்ணி நம்ம ரூல் க்ரியேட் பண்ணி அந்த ரூல் மூலமா நம்ம லாம்டா ஃபங்க்ஷனை வந்து ட்ரிகர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த செஷனில் நம்ம ஃபாலோ பண்ண போகிற ஸ்டெப்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம AWS கன்சோல்குள்ளே போகலாம். ஓகே, நான் AWS கன்சோல்குள்ளே வந்துட்டேன். இங்கே EC2 டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ஷாட் 0 ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்குது, வால்யூம் 1 இருக்குது, ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் 0. ஏன்னா நான் ஆல்ரெடி அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது இப்போ நம்ம ஸ்டெப் படி பார்த்தீங்க அப்படின்னா EC2 மிஷின் தான் லான்ச் பண்ணணும். அதை ஆல்ரெடி நான் வந்து லான்ச் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மிஷின் நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் EC2 இன்ஸ்டன்ஸ் அந்த செஷன்லேயே வந்து நான் பில்ட் பண்ணி வச்சு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அந்த மிஷினை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அடுத்த நம்மளுடைய ஸ்டெப் படி அடுத்தது கிரியேட் கஸ்டம் IAM பாலிசி. ஸோ இதை தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ IAM கன்சோல்குள்ளே போய்க்கிறேன். IAM கன்சோலில் லெஃப்ட் சைட் பேனலில் ரோலை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் ரோல் கொடுக்குறேன். இதில் AWS சர்வீஸ் ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கு. AWS சர்வீஸ் தான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க. ட்ரஸ்டட் என்ட்ரி டைப் அண்டர் ட்ரஸ்டட் என்ட்ரி டைப் கீழே
அடுத்தது இது வந்து லேம்டா ஃபங்க்ஷன் EC2ல லேம்டா சூஸ் பண்ணிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆட் பர்மிஷன் கேட்கும். ஸோ பர்மிஷன் வந்து நம்ம லேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. செட் பர்மிஷன் பவுண்டரி ஆப்ஷனல் தான், நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரோல் நேம் கேட்கும். ஆல்ரெடி நான் அதை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன் நோட்பேடில். ஸோ ebs-snapshot-role அப்படின்னு நான் வந்து நேமிங் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேமிங் ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? ஓகே, டேக் வேணால் நீங்கள் கொடுக்க தந்தால் கொடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான் அதுவும். கிரியேட் ரோல் கொடுங்க. கிரியேட்டிங் ரோல் ebs-snapshot-role. ஓகே, ரோல் ebs-snapshot-role கிரியேட்டட். ஓகே, அடுத்தது அந்த ரோலை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் நம்ம இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ண ரோல், இதுதான் ebs-snapshot-role. அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பர்மிஷன் வந்தீங்கன்னா பர்மிஷன் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஆட் பர்மிஷன் இருக்கும். அதில் வந்து கிரியேட் இன்லைன் பாலிசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து விஷுவல் எடிட்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ ஜேசன் யூஸ் பண்ணி தான், நம்ம ஜேசன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் அந்த இன்லைன் பாலிசி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த ஸ்கிரிப்ட்டு. இதை நான் வந்து நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து என்னுடைய GitHub ரெபாசிட்டரி அக்கௌண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்கிரிப்டை நான் அந்த லிங்க் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே க்ளோன் பண்ணிக்கங்க உங்களோட ரெபாசிட்டரிக்கு. காப்பி பண்ணி இதை டெலீட் பண்ணுறங்க, இதை பேஸ்ட் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். ஸோ ரிவ்யூ பாலிசி கொடுங்க. பாலிசிக்கு எதனா ஒரு நேம் கொடுத்துக்குங்க, EBS ஸ்னாப்ஷாட் இன்லைன் பாலிசி. அடுத்தது இங்கே அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன அந்த இதில் பர்மிஷன் செட் பண்ணியிருக்கோன்றது இங்கே ஷோ ஆகும். EC2 CloudWatch லாக்ஸ் கிரியேட் பாலிசி கிளிக் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரோல் க்ரியேட் பண்ணி அதில் இன்லைன் பாலிசியை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் தெரியும், ஜேசன் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு, தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. லேம்டா ஃபங்க்ஷன் இப்போ வந்து நம்ம லேம்டா ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சர்வீசஸ் போங்க. சர்வீசஸில் லேம்டா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ரைட் சைடில் க்ரியேட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட் ஃபங்க்ஷன் கீழே ஆத்தர் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபங்க்ஷன் நேம் வந்து கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் ஆல்ரெடி நான் நோட்பேடில் வச்சுருக்கேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ebs-snapshot-creation. ஓகே, அடுத்தது இங்கே ரன் டைம் வந்து பைத்தான் 3.8 கிளிக் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது பர்மிஷனில் சேஞ்ச் டிஃபால்ட் எக்ஸிக்யூஷன் ரோலில் நாம் க்ரியேட் பண்ண ரோலை இங்கே யூஸ் பண்ணணும். யூஸ் எக்ஸிஸ்டிங் ரோலை வந்து கிளிக் பண்ணணும். இதில் வந்து ebs-snapshot-role இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அட்வான்ஸ் செட்டிங்ஸ் எதுவும் பண்ண தேவையில்ல, க்ரியேட் ஃபங்க்ஷன் கொடுங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ebs-snapshot-creation ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து இந்த கோட் சோர்ஸில் வந்து நம்ம பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ பைத்தான் ஸ்கிரிப்டும் நான் நெட்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். ஸோ இப்போ அந்த க்ரியேஷன் ஸ்கிரிப்டை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுவோங்க. இதுதான் க்ரியேஷன் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கிரிப்டில் என்னென்னா இன்யூஸ் வால்யூம்ஸ்லாம் வந்து ஸ்னாப்ஷாட் வந்து க்ரியேட் ஆகும். கெட் ஆல் இன்யூஸ் வால்யூம் இன் ஆல் ரீஜன், எல்லா ரீஜன்லையும் இருக்குது இன்யூஸ் வால்யூம்ஸை வந்து ஸ்னாப்ஷாட் க்ரியேட் ஆகும். அதுதான் இந்த ஃபங்க்ஷனில் இந்த பைத்தான் ஸ்கிரிப்டில் இருக்கும். அதே போல் க்ரியேட் ஆகிற வால்யூமுக்கு வந்து ஸ்னாப்ஷாட் வந்து இருக்கும். டேக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஆட் வால்யூம் நேம் டு ஸ்னாப்ஷாட் ஃபார் ஈஸியர் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ க்ரியேட் ஆகிற ஸ்னாப்ஷாட்டுக்கு வந்து டேக் வந்து க்ரியேட் ஆகும், சரிங்களா? இது ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுங்கள், கான்ஃபிகரேஷனில் போயிட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதில் அந்த ரன் டைம் வந்து 3 seconds தான் இருக்கும். ஸோ அது பத்தாது ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் வந்து டிப்ளாயின் கொடுங்க. அப்டேட்டிங் த ஃபங்க்ஷன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். அடுத்தது கான்ஃபிகரேஷன் போங்க. கான்ஃபிகரேஷனில் ஜென்ரல் கான்ஃபிகரேஷனில் எடிட்டில் போயிட்டு இதை வந்து டைம் அவுட் வந்து 1 minute மாற்றிடுங்க, 1 minute 3 seconds மாற்றிடுங்க. எக்ஸிஸ்டிங் ரோலே இருக்கட்டும், சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய ஸ்டெப் படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேம்டா ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிட்டோம். பைத்தான் ஸ்கிரிப்டை வந்து அட்டாச் பண்ணி கோட் அட்டாச் பண்ணி இப்போ நம்ம என்ன பண்ணணும், க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து க்ரியேட் நியூ ஈவெண்ட்னு இருக்கும். ஈவெண்ட் நேம் எதனா கொடுத்துங்க. இங்கே நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்கேன், டெஸ்ட்டு ebs-snapshot-creation-testன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா?
ஓகே, the maximum length is 25. சரி, ஓகே, ரெடியூஸ் பண்ணிடலாம். ப்ரைவேட்டு இதில் டெம்ப்ளேட்டில் வந்து CloudWatch, இந்த டெம்ப்ளேட் நீங்கள் எதுவும் மாற்றணும் அவசியம் இல்லை. அதே டெம்ப்ளேட் கூட வச்சு நீங்கள் டெஸ்ட் ரன் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெஸ்ட் ஆகும், சேவ் கொடுத்துங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் கொடுப்போம். எக்ஸிக்யூஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சக்சீடட் வந்திருக்கும். EBS snapshot creation டெஸ்ட்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம சக்சீட் ஆகிருக்கு இந்த டெஸ்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த EBS snapshot வந்து க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்னாப்ஷாட் வாங்க, EC2 டேஷ்போர்டில் அண்டர் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் கீழே ஸ்னாப்ஷாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அது கிளியராக இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், கிரியேட்டட் பை Lambda பேக்கப் ஃபங்க்ஷன் EBS snapshot. ஸோ அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்னாப்ஷாட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ டைம் பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு, இப்போ தான் ட்ரிகர் ஆகிருக்கும் அது. ஓகே, அப்போ நாம் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகுது, டெஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் வந்து CloudWatch ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணணும். ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ட்ரிகர் பண்ணணும். ஓகேங்களா? ஷெடியூல் இந்த ஷெடியூலுக்கு வந்து இது ட்ரிகர் ஆகணுன்ற மாதிரி CloudWatch ஈவெண்ட்டில் தான் அதை நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், CloudWatch ட்ரிகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த Lambda ஃபங்க்ஷன் EBS snapshot creation ஃபங்க்ஷனுக்கு நம்ம ட்ரிகர் ஆட் பண்ண போகிறோம் ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி. ஆட் ட்ரிகர் கிளிக் பண்ணுங்கள். அதில் இங்கே வந்து செலக்ட் எ சோர்ஸ், இதில் வந்து நீங்கள் என்ன சோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஈவென்ட் பிரிட்ஜ் தான் இருக்கு பாருங்கள். ஈவென்ட் பிரிட்ஜ் மேனேஜ்மெண்ட் டூலு, CloudWatch ஈவெண்ட்டு, ஈவென்ட் பிரிட்ஜ். இதில் வந்து எக்ஸிஸ்டிங் ரோல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா க்ரியேட் நியூ ரோல் கொடுத்துட்டு இதில் வந்து ரூல் நேம் வந்து கொடுங்க, EBS snapshot creation need to create EBS snapshots. ஓகே, இதில் வந்து ரூல் டைப் வந்து 2 மெத்தடில் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஒன்று வந்து ஈவென்ட் பேட்டர்ன், இன்னொன்று வந்து ஷெடியூல் எக்ஸ்பிரஷன். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ஸ்டாப்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், க்ரான் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அது எப்படின்ட்டு. இந்த இதில் வந்து நம்ம வந்து க்ரான் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணலாம். ஷெடியூல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி க்ரான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லை ரேட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே லிங்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஷெடியூல் யூஸிங் க்ரான் ஆர் ரேட் எக்ஸ்பிரஷன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் போகும். கீழே உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ரேட் ப்ராக்கெட் 1 day அப்படின்னா எவ்ரிடே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்னாப்ஷாட் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சின்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து the following example show how to use cron expression with AWS. இதில் இருந்து இங்கே சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிரியேட் ரூல் தட் ட்ரிகர் எவ்ரிடே அட் 12 PM CET. ஓகேங்களா? அப்போ நான் இந்த க்ரான் ஃபங்க்ஷனை இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ரான் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த க்ரான் ஃபங்க்ஷனில் UTC டைமுக்கு தான் வந்து ட்ரிகர் ஆகும். இப்போ எவ்ரிடே ஒரு டெய்லியும் 12 மணிக்கு, அதாவது UTC டைமில் வந்து நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும். அந்த ட்ரிகர் ஆகிறப்ப நமக்கு ஸ்னாப்ஷாட் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஆட் கொடுக்குறேன். ஓகே, the triggered EBS snapshot creation was successfully added to function. The function is now receiving event from the trigger. ஸோ ரெண்டுமே கம்யூனிகேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈவென்ட் பிரிட்ஜ், அதாவது ட்ரிகர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ட்ரிகரோட டீட்டெயிலை நீங்கள் கீழே செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், நேம் என்ன கொடுத்தோம், நம்ம எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்கோம், எந்த டைம் க்ரான் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் அண்டர் கான்ஃபிகரேஷனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி EBS snapshot ஆட்டோமேட் பண்ணுறது, அதாவது Lambda ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, பைத்தான் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி, ஈவென்ட் பிரிட்ஜ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு EBS snapshot-ஐ வந்து ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையோடு நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா சர்வீசஸையும் டெலீட் பண்ணுறங்க, தேவையில்லாத காஸ்ட் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எல்லா சர்வீஸையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட்.
க்ளோஸ். ஃபங்க்ஷனில் எதுவும் இல்லை. அதே போல் ஸ்னாப்ஷாட் ஒன்று க்ரியேட் ஆச்சுங்களா, டெஸ்ட் பண்ணக்குள்ளே ஒரு ஸ்னாப்ஷாட் ஒன்று க்ரியேட் ஆச்சு. அந்த ஸ்னாப்ஷாட்டையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் டெலீட் ஸ்னாப்ஷாட், எஸ் கொடுத்துட்டேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் காஸ்டிங் ஆகிற மாதிரி எதுவும் நம்ம க்ரியேட் பண்ணல. மேபி ஐஏஎம் ரோலை நீங்கள் டெலிட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கங்க. மற்றபடி நம்ம எதுவும் பண்ணலை. ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம். ஃபங்க்ஷனும் ஸ்னாப்ஷாட்டும் தான் காஸ்டிங் பில்லிங் ஆகும். ஸோ அது வந்து ட்ரிகர் ஆகிறப்போ தான் நமக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து பில்லிங் ஆகும். அதே போல் ஸ்னாப்ஷாட் இருந்தாலே நமக்கு வந்து பில்லிங் வரும். ஸோ அதனால் நான் ரெண்டுத்தையுமே நான் டெலிட் பண்ணிட்டேன். சரிங்களா. மற்றபடி ரோல் க்ரியேட் பண்ணது அதெல்லாம் காஸ்டிங்கில் வராது. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் AWS வந்து லேர்ன் பண்ணணும், அதுவும் அவங்க மதர் டங்கில் லேர்ன் பண்ணணுன்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த செஷனை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த செஷனில் நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். மேபி அடுத்த செஷன் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து டேட்டா பேஸே டச் பண்ணல. கம்ப்யூட், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கு பார்த்துட்டோம். ஆட்டோமேஷனையும் கொஞ்சம் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இது வரைக்கும் நம்ம டேட்டா பேஸ் பக்கமே போகல. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட்டு மாடியூல் வந்து செக்ஷன் வந்து டேட்டா பேஸில் போகலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் செஷன் வந்து டேட்டா பேஸ் ரிலேட்டடாக இருக்கும். நன்றி.